1972ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அண்ணாவின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு கட்சி தொடங்கப்பட்டது. பின்னர் எம்ஜிஆரின் அதிமுக கட்சி தமிழகத்தில் 7 முறை அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை அமைத்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவரை தொடர்ந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார்கள். இதற்கிடையில் சில பிளவு, சில வழக்கு காரணமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மனைவி எஸ். ஜானகி, ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோர் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பு வகித்தனர். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யாரை புதிய முதல்வராக தேர்வு செய்வது என்ற குழப்பம் ஏற்பட்ட நிலையில் முதலில் ஜெயலலிதாவின் உயிர் தோழியாக கருதப்படும் சசிகலா அம்மையாரை பொதுக்குழு கூடி முதலமைச்சர் பதவியேற்பதற்காக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அந்த நேரத்தில் சில அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக அது நிறைவேறாமல் போனது. சசிகலா சொத்து குவிப்பு வழக்கின் கீழ் 4 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையில் சசிகலா கூட்டிய ஒரு கூட்டத்தில் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பொறுப்புக்கு நியமித்தார். அன்று முதல் தமிழகத்தின் முதலமைச்சராக அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி சுமார் 4 ஆண்டு காலம் பதவி வகித்தார். இதற்கிடையில் பல்வேறு உட்கட்சி பூசல்கள் எழுந்தன. எடப்பாடி பழனிசாமிக்கும் முதல்வராக பதவி வகித்த ஓ. பன்னீர்செல்வத்துக்கும் அடிக்கடி மோதல் போக்கு நிலவியது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அதை எதிர்த்து ஓ. பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு இன்னும் முடிவடையாமல் உள்ளது. ஆனாலும் இடைக்கால நிவாரணமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தொடர்வதற்கு கோர்ட் அனுமதி வழங்கியிருக்கிறது. எம்ஜிஆர் உருவாக்கிய இரட்டை இலை சின்னமும் தற்போது எடப்பாடியின் வசம்தான் உள்ளது. இந்த நிலையில்தான் மற்ற மாநிலங்களைப் போலவே தமிழகத்திலும் தன்னுடைய பலத்தை வளர்ப்பதற்காக பாஜக பெரும் சூழ்ச்சியில் ஈடுபட்டது. அதாவது அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டு 2வது இடத்துக்கு பாஜகவை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டம் வகுக்கப்பட்டு டெல்லியிலிருந்து அது அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவை பலவீனப்படுத்தும் பல்வேறு முயற்சிகள் மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பாஜகவின் இந்த சூழ்ச்சி ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்குது என்றே சொல்ல வேண்டும். காரணம், அதிமுகவிலிருந்து சசிகலா, டிடிவி தினகரன், ஓ. பன்னீர்செல்வம் போன்ற முக்கிய தலைவர்கள் நீக்கப்பட்டதுடன் தற்போது அதிரடியாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கட்சியில் இணைந்து செயல்பட்ட மூத்த தலைவரும் எம்ஜிஆர் காலத்திலேயே அமைச்சராக தொடர்ந்த செங்கோட்டையன் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை என்றாலும் அவர் கட்சியில் வகித்து வந்த பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் அதிமுகவை மேலும் துண்டாடும் முயற்சி என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். நேரடியாக எந்த செயலையும் பாஜக செய்யவில்லை என்றாலும் மறைமுகமாக அது தன் கைகளை அதிமுக மீது வைத்து கலைத்து கொண்டிருக்கிறது என்பது அரசியல்வாதிகளின் கருத்தாக இருக்கிறது. சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டு வந்தாலும் சசிகலா எந்த கட்சியும் ஆரம்பிக்காமல் சிறையிலிருந்து வந்த பிறகு அவர் பிரிந்து கிடக்கும் அதிமுக தலைவர்களை ஒன்றிணைப்பேன், அதிமுகவை அம்மா காலத்தில் இருந்தது போல் மீண்டும் பலம் கொண்ட கட்சியாக உருவாக்குவேன் என்று கடந்த 4 வருடமாகவே பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான முயற்சியிலும் அவர் ஈடுபட்டு வருவதாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த முயற்சிகளை தற்போது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முறியடித்து வருகிறார். இதற்கிடையில் அதிமுகவில் மீண்டும் ஒரு குழப்பத்தை உருவாக்கும் விதமாக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் புதிய அணுகுண்டு ஒன்றை போட்டிருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தலைவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும், அதுவும் 10 நாட்களுக்குள் ஒன்றிணைக்காவிட்டால் அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடரும் என்று பகிரங்கமாக 2 நாட்களுக்கு முன்பு பேட்டியளித்தார். இது அதிமுக வட்டாரத்தில் மட்டுமல்ல, தமிழக அரசியலிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே டெல்லி பயணம் பட்டார். அங்கு சென்று பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்ததுடன் மத்திய நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து நீண்ட நேரம் விவாதித்துவிட்டு திரும்பி வந்தார். அப்போதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. எடப்பாடி வசமிருந்து
அதிமுக பறிக்கப்பட்டு செங்கோட்டையன் வசம் ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு தகவல் தீவிரமாக பரவி வந்தது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அந்த தகவல் அப்படியே அமுங்கி போனது. கடந்த ஒரு வாரமாகத்தான் மீண்டும் செங்கோட்டையன் புயல் சுற்றி சூழத் தொடங்கியிருக்கிறது. இது எந்த இடத்தில் கொண்டு போய் அதிமுகவை நிறுத்தும் என்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, அதிமுகவை இன்னும் எத்தனை துண்டுகளாக துண்டாக்க முடியுமோ அத்தனை துண்டுகளாக துண்டாக்க பாஜக முடிவு செய்துவிட்டது என்றே தெரிகிறது. செங்கோட்டையனுக்கு அடுத்தபடியாக அதிமுகவில் மூத்த தலைவர்களாக இருக்கும் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட சில முக்கிய தலைவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லோருமே மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் தனது கருத்தை தெரிவித்தாலும் அவர் மீது யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் பிரிந்து சென்ற அதிமுக தலைவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சி தொடரும் என்று அவர் அளித்த பேட்டியை தொடர்ந்து அவர் வகித்து வந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பறித்திருக்கிறார். அந்த பதவிக்கு உடனடியாக மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜையும் நியமித்திருக்கிறார். இது அதிமுகவில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக அமைந்திருக்கிறது. இப்படி ஒரு நடவடிக்கை தன் மீது பாயும் என்று செங்கோட்டையனே எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்றே தெரிகிறது என்று அவர் அளித்த பேட்டியில் அதிமுக கடைசி தொண்டனும் கருத்து கூறலாம் என்று கட்சியின் பொதுச் செயலாளரே கூறியிருக்கும் நிலையில் கட்சி தொண்டர்களின் கருத்தைத்தான் மூத்த நிர்வாகி என்ற முறையில் நான் வெளிப்படுத்தினேன். அதற்காக என் மீது இந்த நடவடிக்கை எடுப்பார்கள், என் பதவியை பறிப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என அதிர்ச்சியை வெளியிட்டிருப்பதுடன் வேறு பதில் எதுவும் சொல்லாமல் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். ஆனாலும் தனது முடிவை விட்டு கொடுக்காமல் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற நிர்வாகிகளை ஒன்றிணைக்கும் எனது பணி தொடரும் என்றே கூறியிருக்கிறார். அதிமுக தலைமைக்கு கட்டுப்படாமல் கருத்து தெரிவித்ததால் செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும் இன்னும் அப்படியே இருக்கும் நிலையில் தொடர்ந்து இந்த பணியையும் செய்ய தொடங்கினால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியை கூட எடப்பாடி பழனிசாமி பறிக்க தயங்க மாட்டார் என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில் மத்திய பாஜகவுக்கு அனுகூலமாக இருந்து அரசியல் ரீதியாக தேர்தல் கூட்டணிக்கு சம்மதித்திருந்தாலும் கட்சியை ஒருபோதும் தன் பிடியிலிருந்து விட்டு கொடுப்பதில்லை என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறார் என்பது மட்டும் தெரிகிறது. சசிகலாவோ டிடிவி தினகரனோ பன்னீர்செல்வமோ மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட்டால் அவர்கள் மீண்டும் குழப்பத்தை விளைவிப்பார்கள். தனது பொதுச்செயலாளர் பதவிக்கு வேட்டு வைத்து விடுவார்கள், கட்சியை தங்கள் வசம் ஆக்கி விடுவார்கள் என்ற ஒரு பயமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஓபிஎஸ்ஐ கூட ஓரளவுக்கு நம்பிவிடலாம். ஆனால் சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை எடப்பாடி இனி ஒருபோதும் நம்ப மாட்டார் என்றே தெரிகிறது. தன்னை முதல்வராக நியமனம் செய்து அறிவித்த சசிகலாவுக்கு மீண்டும் கட்சியில் இடம் கொடுத்தால் அவருக்கு என்ன பதவி பொறுப்பு கொடுப்பது, அவர் சொல்படி நடப்பதா என்ற பல்வேறு கேள்விகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரில் நிற்கின்றன. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீக்கப்பட்ட அதிமுக தலைவர்களை மீண்டும் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறார் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டுமென்றால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற ஒரு கூற்றை பாஜக முக்கிய தலைவர்களே வெளிப்படுத்தி வருகின்றனர். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிடுவதில்லை என்று பாஜக தலைமையும் தலைவர்களும் கூறினாலும் மறைமுகமாக தலையிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுபோன்று அதிமுக ஒன்றிணைய வேண்டும், பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற குரல்களை பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா, பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருப்பது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் மறைமுகமாக தலையிடும் ஒரு செயல்தான் என்பது அரசியல் வல்லுநர்களின் கூற்றாக இருக்கிறது. செங்கோட்டையன் தற்போது அதிமுகவின் அடிப்படை தொண்டராக மட்டுமே இருக்கிறார். ஆனாலும் அவர் தொடர்ந்து பிரிந்து சென்ற தலைவர்களை இணைப்பேன் என்று கூறுவது எந்த தைரியத்தில் அவ்வாறு கூறுகிறார் என்பதை யாருமே யூகிக்க முடியாத நிலை இருக்கிறது. 10 தினங்களுக்கு பிறகு அதிமுகவில் நடக்கப் போகும் அதிரடி மாற்றங்கள் என்ன என்பதை
அரசியல் வல்லுநர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவை கலைக்கும் ஒரு வேளையில் பாஜக ஈடுபட்டு வரும் நிலையில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வைக்கப்பட்டிருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி முறியும் ஒரு வாய்ப்பு கூட இருப்பதாக தெரிகிறது. அப்படி முறிந்தால் அதற்கு பின்னாலும் பாஜகவின் ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வு இருக்கத்தான் போகிறது. அது பற்றிய தகவல் விரைவில் தெரிய வரும்.